என்ன கோகிலா இப்படி பேசுற? உன் வாயில இருந்து இப்படிலாம் வார்த்தை வருது. இனிமேல் அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது, புரியுதா? ஏண்டி என் உசுரை எடுக்கிற? தண்ணிய குடிடி முதல்ல. அரவிந்த், எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. நம்மள பிரிச்சிருவாங்களோன்னு தோணுது. கூடிய சீக்கிரத்திலே நம்ம சேர்ந்துருவோம், நீ கவலையப்படாத, ஓகேவா? இல்ல, நான் விட மாட்டேன். உங்களை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு நீங்க தான் முக்கியம். சீக்கிரம் தண்ணியை குடிடி. கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்க? அக்கா, ஏய் வாய மூடு. ஏய், உனக்கெல்லாம் நாகரிகமா சொன்னா புரியாது. மனுஷனா ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். மோ இஷ்டத்துக்கு நீ பண்ணுவனா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? இவ ஏன் தங்கச்சி, இவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், புரிஞ்சுதா உனக்கு? அக்கா, ஏய், நான் தான் இது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இவன் கூப்பிட்டான்னு வந்திருக்க? எங்களை விட இவன் தான் பெருசா போச்சா? தொலைச்சிருவன் தொலைச்சு. இத்தோடு நிறுத்திக்கோ, இல்லையா மீறின அப்புறம் நாங்களும் உங்களை மாதிரி மாற வேண்டி வரும். ஓடி. அக்கா, அக்கா, அக்கா கைய விடுக்கா. ரூம் போட்டது எல்லாம் வேஸ்டா போச்சு. இன்னைக்கு தப்பிச்சிட்டா, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு இருக்குடி. மகா, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? இவ ஏதாவது பண்ணிட்டாளா? உன் பொண்ணு ஏதோ கோவிலுக்கு போயிருக்கான்னு சொன்ன, எந்த கோயிலுக்கு போயிட்டு வரான்னு கேளு. சொல்லுடி, மா என்ன சொல்றா? எந்த கோயிலுக்கு போயிருந்த?
ஆமா, நான் எந்த கோவிலுக்கும் போகல. அரவிந்த் கூப்பிட்டிருந்தாரு, அவரை பார்க்க தான் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். போதுமா? அதான் அரவிந்துக்கு என்ன கட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வரணும்? ஏய், இப்படி போட்டன்னா அரவிந்த் கூட நீ பைக்ல போனது என் கண்ணுல பட்டுச்சு. கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்க? அது எனக்கு தப்பா பட்டுச்சு. அதனாலதான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். கொட்டவல் புண்ணியத்துல நீ என் கண்ணுல பட்ட. இல்லனா என்ன இருக்கும்? மயக்க மருந்து கொடுத்து கடத்தி கொண்டு போய் என்ன வெளிநாட்டுல வித்துருப்பாரா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டாரு. அவர் பணம் கேட்கிறாருன்னு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டார். நானே உன்னை காதலிச்சுட்டு கல்யாணம் நின்னு போக நானே காரணமாயிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. கடைசியா ஒரு தடவை மீட் பண்ணாலதான் கூப்பிட்டாரு. அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பப்ளிக்கா தான் மீட் பண்ணோம். தனியா ரகசியமா ஒண்ணு மீட் பண்ணலையே. ஏதோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி அங்க வந்து கிளாஸ் தட்டி விட்டு இவ்வளவு இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ண. உன் விளக்கம்லாம் இங்க தேவையில்ல. கல்யாணம் நின்னு போனதுக்கு அவன் தான் காரணம்னு அவன் ஒத்துக்கிட்டான்ல. அதுக்கப்புறமும் நீ எதுக்கு அவனை தனியா போய் மீட் பண்ணி பேச? அப்படி பேசணும்னா அவனை நம்ம வீட்டுக்கு வர வைக்க வேண்டியதானே? நீ எதுக்காக கோவிலுக்கு போறேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு போனோம்? அரவிந்த பாக்க போறேன்னு உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்ப உனக்கு தைரியம் இல்ல. போய் சொல்லிட்டு போறேன்னா தப்பு பண்றேன்னு தானே அர்த்தம். அரவிந்த் மீட் பண்ண போறேன்னு தெரிஞ்சிருந்தா அம்மா கோயிலுக்கு என்ன அனுப்பி வச்சிருப்பாங்களா? அரவிந்த் வீட்டுக்கு வர சொல்லிருந்தாலும் எதுக்கு வர, ஏன் வரன்னு கேக்கும். அதனால நான் போய் சொல்லிட்டு தான் போனேன். போய் சொல்லிட்டு போனதுனால தப்பு பண்ணிட்டேன்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. இங்க பாருங்க, இது அரவிந்த் எனக்காக வாங்கின டைமண்ட் ரிங். இது கொடுத்து என்ன எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு சொன்னாரு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? நீ என்ன பார்த்து பொறாம தானே படுவ? ஆரம்பத்துல இருந்து தடுக்க பார்த்துட்டு இருந்த. அவரு பணம் கேட்கவும் இத காரணமா வச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டார். இப்போ ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துற மாதிரி சீன் போடுற. ஏய், போதும் நிறுத்துடி. பொண்ணை கட்டி கொடுத்தா போதுன்னு அவசர அவசரமா கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுவாங்களா? அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கணும்னா 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுன்னு கேட்பாங்களா? எங்களால முடியாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் பேச்சு முச்சு இல்லாம அடங்கிடுவாங்களா? ஆனா கல்யாணத்தை நிறுத்தினது ஏன் பொண்ணுதானே என் பொண்ணு மேல பழி போடுவியா?